யோ ஏன் அழுகுற? என் பையன் என்ன கை நீட்டி அடிச்சிட்டான்பா. என்னால தாங்கிக்கவே முடியலப்பா. நான் ஆசையா வளர்த்த பையன் என்ன கை நீட்டி அடிச்சிட்டான்பா. ஆனா அவன் மேல தப்பு இல்லை, என் மேலதான்ப்பா தப்பு. என் மேலதான் குடி போதில்ல அவங்க அம்மாவை போட்டு அடிச்சிட்டப்பா. அந்த கோபத்துல நடிச்சிட்டாப்பா. ஆனா இனிமே கண்டிப்பா நான் குடிக்க மாட்டேன்ப்பா. சரி அழுவாத பெருசு, ஃபஸ்ட்டு போய் மன்னிப்பு கேளு. என் கூட வா 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 பெருசு, வா போலாம் வா. யாரா நீ? என் வீடு அப்புறம் உனக்கு தெரியும்? பெருசு போய் வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேளு. கமலா, கமலா, ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேள. இனிமே நான் குடிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா. இனி நான் சத்தியமா குடிக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுமா. என்ன நான் மாத்திக்கிறேன். நான் கிளம்புறேம்மா. டேய் சாப்பிட்டு போடா. நான் பாத்துக்கிறேன்.
கமலா, 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 நான் பேசுறது கேக்குதாமா? தினேஷ், டேய் தினேஷ், அப்பா பாருடா. டேய் தினேஷ், அப்பா பேசுறது கேக்குதாடா? தினேஷ், அப்பா பாருடா, அப்பா பேசுறது கேக்குதாடா? அப்பா பேசுறது கேக்குதாடா? டேய் தினேஷ் வாடா. என்னடா சொல்லவே இல்லை? வெறா பரவாயில்ல மச்சான், நீ வீட்லயே இரு. நேற்று தானே அப்பா இறந்துருக்காரு. பார்க்குறவங்க எதுனா தப்பாக நினைப்பாங்கடா. நீ வீட்லயே இரு, நான் கிளம்புறேன். டேய் நீ வேற சும்மாறா. எப்போ பார்த்தாலும் சரக்கு வச்சுட்டு எங்கள் அம்மா உயிரை வாங்கியிருந்தானே அந்த ஆள். இப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். பார்ப்பலாம். மச்சான் வேணாண்டா, சொன்னா கேள்றா. டேய் வாடா போலாம். அந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் பட்ட பாட்டிருக்கே எனக்கு தான் தெரியும். பாய் வீட்டில் வேலை இருக்குன்னு சொன்னி கொஞ்சம் கேட்டு சொல்லு. நான் சொல்றா. ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? சொன்னாதான்டா தெரியும். நம்ம பக்கத்து தெருல சண்முகம் மண்டையை போட்டானா? யார் அந்த குடிகார பையனா? ஆ அவன்லாம் சாவட்டம் விடுறா. அவனை பற்றிலாம் பேசிக்கின்னு அவன்லாம் ஒரு ஆளா? வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கின்னு எப்போ பார்த்தாலும் குடிச்சுன்னு ரோட்டில் விழுந்து கிடப்பான்டா. அவன்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறான்? பூமிக்கு தான் பாரம். செத்து தொலைறான் விடு. இந்த ஆள் மூஞ்சிக்கு போஸ்டர் வேற ஒரு கேடு. சை. பார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும் விரும்பல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேளு. உன் வயசில் இருக்கும்போது தான் நான் முதல் குடிக்க ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னானுங்க, டே மச்சான் ஒரே ஒரு வாட்டி குடிச்சா ஒன்றா வரா, சும்மா ஜாலியாக குடி அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி எடுத்த ஒரு தவறான முடிவுனால என் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், உனக்கு குடிப்பழக்கம் இருந்தால் அதை தயவு செஞ்சு விட்டுடு. நம்ம நிலைமையை பார்த்தியா பெருசு? எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம்.
அதாவது நம் உசுறு போனதுக்கு பின் நம் தவறை உணர்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படிக்கு மது ஜன்மம்.